டேய் எவனாவது இனிமே டிவிகே ஃபேன்ஸ தற்குறின்னு சொல்லிட்டுதுன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான் பாத்துங்களேன். நாங்க எங்க அண்ணன் வந்த பிரச்சார கூட்டத்துல ஆயிரக்கணக்கான பேர் சூழ்ந்துருக்கோம். எங்க எல்லார் கையிலுமே போன் இருந்துச்சு, அது இல்லாம ட்ரோன் கேமரா சுத்தி இருந்துச்சு. இருந்தாலும் திமுக காரங்க உள்ள பூந்து எங்களை படுக்க வச்சு கழுத்துல ஏறி மிதிச்சாங்க அப்படின்னு நாங்க சொன்னோம். எங்க கையில போன் இருந்துச்சு, ஆனா நாங்க ரெக்கார்ட் பண்ண முடியல. எங்களை சுத்தி ட்ரோன் சுத்தி இருந்துச்சு, ஆனா அந்த ட்ரோன் வந்து அந்த டைம்ல இருந்து ரெக்கார்ட் ஆகல. இருந்தாலும் இல்ல நாங்க ப்ரூஃப் காமிச்சிருப்போம்டா. அது மட்டும் இல்லாம 41 பேர் செத்தா என்னடா இப்ப? அதை விடுங்கடா, பெத்த குழந்தை செத்து போச்சு, அது செத்தா என்னடா இப்ப? நாங்க இன்னொரு குழந்தை பெத்துக்குவோம்டா. ஆனா எங்க அண்ணன் போனா திரும்ப வருவாராடா? சொல்லுங்கடா. எங்களை பார்த்து தற்குறின்னு சொல்றீங்க. எங்க அண்ணன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு இதுல புரிஞ்சுக்கங்கடா. நாங்கெல்லாம் எங்க ஃபேன்ஸ் எல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் உடனே அந்த கூட்டத்துல இருந்து எப்படி காணாம போனார்னே தெரியல. ஆனா கரெக்டா எங்க அண்ணனை வீட்டுக்கு அனுப்பி வச்சோமா இல்லையா? தனி விமானம் முடிச்சு கரெக்டா அனுப்பி வச்சோமா இல்லையா? ஆனா அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு லேட்டா இருந்துச்சுன்னு எங்க அண்ணன் சொல்றதையும் நம்புறோம். இதெல்லாம் பண்ற நாங்க தற்குறிங்களாடா? கிடையாது. எங்க மூளையில வந்து பீ தான் இருக்கு. அதனால தற்குறிகள் அப்படின்னு சொல்லி இனிமே கூப்பிடாதீங்க, பி மூளைவாதிகள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. ஓகேங்களா? இந்த பேர் கூட எங்களுக்கு வந்து பொருத்தமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை விட கேவலமானவர்கள் தான் நாங்கள்.